பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது டாப் 5 சினிமா நியூஸ். ஜெய்பீம் புகழ் மணிகண்டன் நடித்து வெளியாக போகிற படம் தான் லவ்வர். ஏற்கனவே குட் நைட் படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்துச்சு. இந்த படமும் அதே டீம் தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோடைய கதைகரு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் யதார்த்தமாக ஒரு பையனுடைய பழகும்போது, ஒரு டீமோட பழகும்போது ஒரு ஆண் எந்த அளவுக்கு பொசசிவாக இருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துடைய டீசர் நமக்கு காட்டுது. காதலர்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு இன்டிமெசி ப்ளஸ் அதுக்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனைகள், உளவியல் ரீதியான சிக்கல் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் முக்கியமாக பேசுது அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த லவர் படத்தோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படக்குழுவினருக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன்ஸ் தனுஷோட அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன்ஸில் படங்கள் காலமாகவே படங்கள் எதுவுமே பெருசாக ரிலீஸ் பண்ணலை. அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தனுஷ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக கேப்டன் மில்லர் படம் அது ரிலீசிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு வேறு. இதுக்கு அடுத்து தனுஷோட 50th மூவியை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கடுத்து தனுஷ் ஒண்டர் பாருக்காக ஒரு படம் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் கூட. ஸோ அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் தான். ஆக்சுவலாக இது கொஞ்சம் முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதே ஒண்டர் பார் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. வேற ஒரு கதாபாத்திரங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலோ அந்த டைட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த படம் அதோட ட்ராப் ஆச்சு. தனுஷோட இயக்கத்தில் இது ஒரு 3வது படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி. அதே மாதிரி ஒண்டர் பார் தனுஷோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. பண்டிகை காலங்களில் பண்டிகையை கொண்டாடும் போது நமக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுதுல எப்போவுமே ஒரு தள்ளு முழு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த பொங்கலுக்கு நிறைய படங்கள் லிஸ்ட் அவுட்டில் இருந்துச்சு. அதில் இப்போ லால் சலாம் தள்ளி போயிடுச்சு. அது தெரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப வருஷம் பெண்டிங்கில் இருந்த படம் ஐலாண்ட் படம் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்திருக்கு. ஐலாண்ட் படம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரவிக்குமார் இயக்கியிருக்காரு. இன்று நேற்று நாளை படத்துடைய ஃபேம். இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஐலாண்ட் படம் இத்தனை வருஷமாக இவ்வளவு காலகட்டங்களில் வெயிட் பண்ணி திரும்பவும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல ரீச்சை கொடுத்துருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா சமீப காலங்களில் டாக்டருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய படங்கள் ஒரு பெருசாக ஒரு வெற்றியை பெறலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. எந்த வருத்தத்தை இந்த படம் மாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. எது எப்படியோ ஐலாண்ட் படக்குழுவினருக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓடிடி தளங்கள், வெப்பு, யூடியூப் இந்த மாதிரி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கான படங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம எந்த படத்தை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு நேரம் போதாமே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஈஸ்வரன்ட்ட 24 மணி நேரத்துக்கு பதிலாக 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வாங்க வேண்டிய நிலைமையில் நம்ம தள்ளப்பட்டிருப்போம். அந்தளவுக்கு இருக்கிற காலகட்டங்களில் தேட்டரில் இன்றைக்கி மக்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்லெஸ் ஆர் அன்டில் ஒரு பெரிய நடிகர்களுடைய படமோ இல்லை ஒரு பெரிய பட்ஜெட் படமோ இல்லை புகழ்பெற்ற ஒரு படத்துடைய அடுத்த அத்தியாயமோ இந்த மாதிரி வரும் பட்சத்தில் மற்ற எந்த படங்களுக்குமே தேட்டருக்கு ஆட்கள் வரது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இதுக்காக ஒரு மாற்று சிந்தனையாக கடலூரில் இருக்கிற கமலம் தேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்தை பார்க்குறதுக்காக ஆடியன்ஸ் யாரெல்லாம் வர விருப்பப்படுறாங்களோ அவங்க கால் பண்ணி இத்தனை டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு கார் வசதியை இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய முன்னெடுப்பு அப்படிங்கிறது தெரியல. பட் சினிமா ரசிகர்கள் இந்த பட்ஜெட்டுனால கிட்டத்தட்ட ஒரு 200-300 மிச்சமாகுது ஒரு ஃபேமிலிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சினிமாவுக்கும் வருவாங்க, பிஸ்னஸும் ஆகும், பார்க்குற ரசிகர்களும் மன நிறைவோடு போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்கு உரிய ஒரு விஷயமா இருக்கு. இயக்குனர் அட்லி ஜவான் படம் எடுத்து முடிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட்டில் இருக்கேன்ப்பா, என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்டில் இருக்காரு. ஜவான் படமும் வேர்ல்டு வைடு செம்ம கலெக்ஷன் ஆச்சு. தமிழக மக்களுக்கு மட்டும்தான் ஒரு கலவையான விமர்சனம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு இடையில அட்லி அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அட்லி பிரதானமாக எப்பவுமே விஜயை வச்சு தான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழில் மோஸ்ட்லி. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக விஜய் வச்சு தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலுமே இருக்குது. இதையும் தாண்டி அட்லியோட தரப்புலேருந்து சிலர் கசிய விட்ட ஒரு தகவல் என்னென்னா, ஷாருக் கானையும் விஜயையும் சேர்த்து வச்சு ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு படம் பண்ணணும்னு அட்லி ஆசைப்படுறாரு. அதுக்கான முயற்சிகளில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுவும் கசிய வந்துச்சு. இப்போ புதுசாக இன்னொரு கசிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் இருக்கார் இல்லையா, தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தோட நேஷனல் அவார்டு வின்னர். அவர் இப்போ அட்லி கூட கை கோர்க்க போகிறாரு. அட்லி அவர் படத்தை இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் கசிவு வந்திருக்கு. இதில் முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுனோட நடிப்பு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு, ரொம்ப பிரதானமாக இருக்கணும், அவர் ஸ்டைலிஸ்டாருங்கிறதும் நடிப்பு எல்லாத்துலேயும் மிரட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தாட்லேயும் அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் செய்தி.